வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது வேதபுரீஸ்வரர் திருவேதிக்குடி. இத்தலத்தை பற்றி நாம் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குவதால் காவிரி தென்தரை கரைத்தலங்களில் 14வது தலமாக விளங்குகிறது. இத்தல இறைவன் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆவார். திருமணத்தடை உள்ளவர்கள் இறைவனையும் அம்மனையும் வழிபட்டு சம்பந்தரின் பதிகத்தை வீட்டில் அமர்ந்து காலை மாலை விடாது படித்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. பொதுவாக சம்பந்தர் கோயில் இறைவனை பாடுவார். ஆனால் இத்தலத்தில் திருமண தடை நீங்கும் பாடலை பாடியுள்ளது சிறப்பு. திருஞான சம்பந்தர் கோயிலை பற்றி தான் பாடிய பதிகனை 7வது பாட்டில் உன்னி இருபோதும் அடிவேனும் அடியார்தம் இடல் ஒல்க அருளி துன்னிரு நால்வரன் ஆழ்நிழல் இருந்த துணைவன் தம் இடமாம் என்று அவருடைய பாடலில் இத்தலத்தை பற்றி பாடியுள்ளார். பிரம்மன் வழிபட்ட தலமாததால் திருவேதிக்குடியானது. பிரம்மன் பூஜித்த தட்சிணாமூர்த்தியை நாமும் வழிபட்டால் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கலாம். 4 வேதங்களும் இங்கு இறைவனை வழிபட்டுள்ளனர். எனவே இவர் வேத பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். கல்வி சிறக்க வழிபாடு இங்கு சிறப்பு பூஜையாக நடைபெறுகிறது. தல அம்பிகை பெண்களுக்கு அரசியாக இருந்து அவர்களுக்கு மங்களகரமான வாழ்க்கையை அமைத்து தருவதால் மங்கையர்க்கரசி என்றே பெயர் பெற்றார். மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் நிவர்த்திக்காக இவளது மஞ்சள் புடவை தாலி அணிவித்து வழிபடுகிறார்கள். செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை அசுரன் ஒருவன் எடுத்துச் சென்று கடல்களில் ஒளித்து வைத்தான். அதை பெருமாள் மீட்டு வந்தார். அசுரனிடம் இருந்ததால் உண்டான தோஷம் நீங்க வேதங்கள் சிவனை வழிபடவே அவர் வேதங்களை புனிதப்படுத்தினார். பின் வேதங்களின் வேண்டுதலுக்காகவே வேதபுரீஸ்வராக எழுந்தருளினார். மேலும் இத்தலத்தை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவேதிக்குடி. மூலவர் வேதபுரீஸ்வரர் வாழிமடுநாதர், அம்பாள் மங்கையர்க்கரசி. இத்தலத்தின் தல விருட்சமாக வில்வமரம், தீர்த்தமாக வைத தீர்த்தம், வேத தீர்த்தம். இதன் புராண பெயராக திருவேதிக்குடி என்று பெயர் பெற்றுகிறது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. அப்பர் சம்பந்தர் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென் கரைத்தலங்களில் இது 14வது தலம். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் பங்குனி 13, 14, 15 தேதிகளில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விடுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவஸ்தலங்களில்
7வது தேவாரத்தலமாகும். கிழக்கு நோக்கிய 3 நிலை கோபுரம், ஒரு பிரகாரம், உள்பிரகாரத்தில் செவிசாய்த்த விநாயகர், 108 லிங்கங்கள், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை, முருகன், மகாலட்சுமி, நடராஜர், சபஸ்தான லிங்கங்கள் உள்ளன. இதில் இறைவனின் பெயர் திருவேதிக்குடி மகாதேவர் என்றும் பறைகேசரி சதுர்வேதி மங்களத்து மகாதேவர் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலுக்கு வருபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் இத்தலம் வந்து இறைவனையும் அம்மனையும் வழிபட்டு சம்பந்தரின் பதிகத்தை வீட்டில் அமர்ந்து காலை மாலை விடாது படித்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்வதும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். பிரம்மன் வழிபட்ட தலமாதலால் திருவேதிக்குடியானது. கல்வியில் சிறக்க வழிபாடு வாழை என்னும் மீன் நிறைந்த தடாகத்தில் கரையில் அமைந்ததால் இவருக்கு வாழைமடுநாதர் என்று பெயருண்டு.